வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 3 லட்சம் நிவாரணம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. 22வது உச்சி மாநாட்டில் பங்கேற்க ரஷ்யா சென்றார் பிரதமர் மோடி. ரஷ்ய அதிபர் புதினுடன் பிரதமர் மோடி இன்று பேச்சுவார்த்தை. தலைமைச் செயலகத்தில் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை. சட்டம் ஒழுங்கு தொடர்பாக முதலமைச்சர் முக்கிய முடிவு என தகவல். அண்ணாமலை பகிரங்க மன்னிப்பு கேட்காவிட்டால் வழக்கு. செல்வ பெருந்தகை எச்சரிக்கை. மன்னிப்பு கேட்காவிட்டால் வழக்கு. விக்கிரவாண்டி தொகுதியில் இன்று வாக்குப்பதிவு. அனைத்து ஏற்பாடுகளும் தயார். புதிய குற்றவியல் சட்டத்தில் மருத்துவர்களுக்கான தண்டனை பிரிவை உடனே நீக்க வேண்டும். ஒன்றிய உள்துறை அமைச்சருக்கு கலாநிதி வீராசாமி எம்பி கடிதம். பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 3 லட்சம் நிவாரணம் வழங்குவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 3 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் காளையார்குறிச்சி கிராமத்தில் இயங்கி வரும் தனியாருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் இன்று எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட வெடிவிபத்தில் விருதுநகர் மாவட்டம் வெள்ளூர் சிதம்பரபுரத்தைச் சேர்ந்த மாரியம்மன் மற்றும் முத்துக்குமரன் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் என்ற துயரமான செய்தியை கேட்டு மிகுந்த வருத்தமும் வேதனையும் அடைந்தேன். மேலும் இவ்விபத்தில் பலத்த காயமடைந்து விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் புதுப்பட்டியைச் சேர்ந்த சங்கரவேல் மற்றும் சரோஜா ஆகிய இருவருக்கும் சிறப்பு சிகிச்சை அளிக்கவும் உத்தரவிட்டுள்ளேன். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் அவர்களது உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களது குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளேன். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. 22வது உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி ரஷ்யா சென்றார். அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவர் ரஷ்ய அதிபர் புதினுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பிரதமர் மோடி ரஷ்யா, ஆஸ்திரியா ஆகிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக சென்றுள்ளார். நேற்று அவர் முதலில் ரஷ்யாவிற்கு புறப்பட்டு சென்றார். பிற்பகலில் ரஷ்யா போய் சேர்ந்தார். மாஸ்கோ விமான நிலையத்தில் அவரை ரஷ்யாவின் முதன்மை துணை பிரதமர் டெனிஸ் மன்ட்ரோவ் வரவேற்றார். அங்கு பிரதமர் மோடிக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. இந்திய வம்சாவளியினரும் இந்திய தேசிய கொடியுடன் வந்து மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்தியா ரஷ்யா இடையிலான 22வது வருடாந்திர உச்சி மாநாடு இன்று மாஸ்கோவில் நடக்கிறது. அதில் பங்கேற்பதற்காகவே பிரதமர் மோடி சென்றுள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக அவர் அங்கு சென்றுள்ளார். ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு அவர் செல்வதும் இதுவே முதல் முறை. பிரதமர் மோடிக்கு நேற்று இரவு ரஷ்ய அதிபர் புதின் விருந்து அளித்தார். ரஷ்ய பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று ரஷ்யாவிலிருந்து ஆஸ்திரியாவுக்கு பிரதமர் மோடி செல்கிறார். அங்கு அந்நாட்டு அதிபர் அலெக்சாண்டர் வாண்டர் பெல்லனை சந்திக்கிறார். பிரதமர் கரல் நேகமருடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அங்கும் இந்திய வம்சாவளியினரை அழைத்து உரையாடுகிறார். அண்ணாமலை பகிரங்க மன்னிப்பு கேட்காவிட்டால் வழக்கு என செல்வ பெருந்தகை எச்சரிக்கை விடுத்துள்ளார். குற்றப்பதிவேடு பட்டியலிலும் ரவுடிகள் பட்டியலிலும் எனது பெயர் இருப்பதாக என் மீது அவதூறு பரப்பிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லாவிட்டால் அவதூறு வழங்கும் SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழும் வழக்கு தொடரப்படும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் கு. செல்வ பெருந்தகை எச்சரித்துள்ளார். இது குறித்து சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தன்னை ரவுடி என கூறும் அண்ணாமலை எந்த காவல் நிலையத்தில் என்ன வழக்கு தன் மீது உள்ளது என நிரூபிக்க முடியுமா என கேள்வி எழுப்பினார். அண்ணாமலை என்ன நினைச்சிருக்காருன்னா, இந்த தேசம் அவருடைய தேசம், இந்த சட்டம் அவருடைய சட்டம், இந்த நாடு அவருடைய நாடு, நீதிமன்றங்கள் அவருடைய நீதிமன்றங்கள், காவல்துறை அவருடைய நீதிமன்றம்னு ஒரு கனவு கண்டுட்டு இருக்காரு. அண்ணாமலைக்கு சொல்கிறேன், எங்களுக்கு பாதுகாப்பு இதுதான், சட்ட பாதுகாப்பு தான் எங்களுக்கு. இதை பாபா சாஹிப் அம்பேத்கரும் ஜவஹர்லால் நேரு எங்களுக்கு வடித்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கும் பொழுது பாபா சாஹிப் அம்பேத்கர் எழுதிய
சட்டம் தான் எங்களுக்கு. நீ இதை மதிக்கவே மாட்டே, இதை தான் மாற்றணும்னு துடிக்கிறீங்க நீங்கள். அதனால் இது மேலே நம்பிக்கை இல்லை. எங்களுக்கு இது மேலே தான் நம்பிக்கை இருக்குது. அரசியலமைப்பு சட்டத்தின் மேல் நம்பிக்கை இருக்குது. இந்த அரசியலமைப்பு சட்டம் நீங்கள் பேசிய பேச்சுக்கு முன்ஜாமீன் கிடைக்குமா? நான் இப்போ ஒரு வழக்கு தாக்கல் பண்ணேன்னா அண்ணாமலைக்கு முன்ஜாமீன் கிடைக்குமான்றத பத்திரிகையாளரை கேளுங்க. அவர் ப்ரூவ் பண்ணணும். நான் ஹிஸ்ட்ரி ஷீட்டை ரவுடி ஷீட்டை ப்ரூவ் பண்ணணும். எங்கேயாவது இருக்கா அது மாதிரி? எந்த காவல் நிலையத்தாலும் அது இருக்கா? அப்போ நீ அவதூறு பேஸ்ட்டாக விட்டுருவாங்களா? அதுதான் காங்கிரஸ். காங்கிரஸ் என்பது என்ன? மன்னிக்க தெரியாத கட்சி தான் காங்கிரஸ். உன்னை மன்னிக்கிறோம், நீ மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கலன்னா உன் மேலே எல்லா அவதூறு வழக்குகளும் என்னென்ன சட்டத்தில் இடம் இருக்கோ நாங்கள் போடுவோம். இதை உங்களுடைய தலைமை மோடியும் நட்டாவும் ரசிக்கிறார்களா? இது தமிழ்நாடோட விடமாட்டோம். இந்த தேசம் முழுவதும் அதை எடுத்துகிட்டு போவோம். இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலையும் ஒரு மாநில தலைவர் இப்படி பேசுகிறாரு, அதை நியாயமா மக்கள்கிட்ட கொண்டு போவோம் நாங்கள். தலைமைச் செயலகத்தில் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை செய்தார். சட்டம் ஒழுங்கு தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். சென்னை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து தலைமைச் செயலகத்தில் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா, உள்துறை முதன்மை செயலாளர் அமுதா, காவல்துறை தலைமை இயக்குனர் சங்கர் ஜிவால், கூடுதல் காவல்துறை இயக்குனர் டேவிட்சன் தேவாசிர்வாதம், ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர், தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் முனைவர் அமல்ராஜ், சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண், ஈகாப்ப மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். விக்கிரவாண்டி தொகுதியில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ள நிலையில் விக்கிரவாண்டி தொகுதியில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. விக்கிரவாண்டியில் பதட்டமான வாக்குச்சாவடி உள்ள இடங்களில் துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி உடல்நலக்குறைவால் காலமானார். இதையடுத்து இந்த தொகுதிக்கு இன்று இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக போட்டியிடவில்லை. திமுக சார்பில் அன்னியூர் சிவா, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக வேட்பாளர் சி. அன்புமணி உள்பட 29 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இன்று காலை முதல் விழுப்புரம் கலெக்டர் அலுவலகத்திலிருந்து அந்தந்த வாக்குப்பதிவு மையங்களுக்கு போலீஸ் பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்குப்பதிவுக்கான அடையாள மை உள்ளிட்ட பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. நேற்று முதல் நாளை வரை 3 நாட்கள் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் தினமானதால் 13ஆம் தேதியும் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளுக்கும் மற்றும் விக்கிரவாண்டி தொகுதியையொட்டிய உள்ள புதுவை மதுக்கடைகளையும் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் விக்கிரவாண்டி தொகுதியில் வாக்குரிமை உள்ள வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றினாலும் அவர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் விக்கிரவாண்டி தொகுதிக்கு நாளை பொது விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வரும் தேர்தல்களில் அதிமுக ஒன்றிணையாமல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடையாது என முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மதுரையில் இருந்து சென்னை செல்வதற்காக முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தன்னை மன்னிப்பு கடிதம் கொடுக்க சொல்வதற்கு பழனிசாமி யார் என கேள்வி எழுப்பிய அவர், பொதுச் செயலாளர் வழக்கு இன்னும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருவதாகவும் அதிமுக இயக்கம் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம், உறுதியாக ஒரு தொண்டர் அதிமுக தலைமை ஏற்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து என தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி என்னை மன்னிப்பு கடிதம் கொடுக்க செய்து அவர் யார் சொல்லுங்க. கட்சியில பொதுச் செயலாளர் வழக்கு இன்னும் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய சிவில் சூட்ல நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அதிமுக தலைமை சரியில்லை. இந்த இயக்கம் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம், தொண்டர்களுக்கான இயக்கமாக புரட்சி தலைவரை மாற்றினார். உறுதியாக ஒரு தொண்டர் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்து தலைமை ஏற்க வேண்டும்தான் என்னுடைய கருத்து. புதிய குற்றவியல் சட்டத்தில் மருத்துவர்களுக்கான தண்டனை பிரிவை உடனே நீக்க வேண்டும் என ஒன்றிய உள்துறை அமைச்சர்களுக்கு கலாநிதி வீராசாமி எம்பி கடிதம் எழுதியுள்ளார். ஒன்றிய அரசு பாரதிய நியாய சன்ஹிதா என்ற புதிய தண்டனை சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது. இந்த புதிய சட்டத்தின் 106வது பிரிவின்படி எவரேனும் கவனக்குறைவாக அல்லது அவசரமாக செய்யும் செயல் ஒருவரது உயிரிழப்புக்கு காரணமானால் அவர்களுக்கு 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் வழங்கப்படும் எனவும்
இதுபோன்ற கவனக்குறைவான முறையில் மருத்துவ சிகிச்சை அளிக்கும் பதிவு செய்யப்பட்ட மருத்துவர்களின் செயலால் நோயாளிகளுக்கு உயிரிழப்பு ஏற்பட்டால் அரசு மருத்துவர்களுக்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் மருத்துவர்கள் சிகிச்சையின் போது செய்யும் கவனக்குறைவான செயல்களுக்கு அதே தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்று கூறியுள்ளார். இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பேசிய போது, மருத்துவர் சிகிச்சை வழங்கும் போது ஏற்படும் மரணம் என்பது கொலை என்று சொல்ல முடியாது. அப்போது நீங்கள் வழங்கிய உறுதிக்கு மாறாக கூறப்பட்டுள்ளது எந்த வகையில் நியாயம் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கொரோனா பெருந்தொற்று ஏற்பட்ட போது தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் மக்களுக்கு மருத்துவ சேவை வழங்கிய போது எத்தனை மருத்துவர்கள் தங்கள் இன்னுயிரை இழந்தனர் என்பதை உங்கள் அரசு மறந்துவிட்டதா? அல்லது அந்த மருத்துவர்களுக்கு அவர்கள் வழங்கும் சிகிச்சையின் போது எதிர்பாராத விதமாக சில நிகழ்வுகள் ஏற்படும் போது அதற்கு அவர்களை பொறுப்பாக்கி இத்தண்டனை சட்டத்தின் மூலம் சிறை தண்டனை வழங்குவதுதான் உங்கள் நோக்கமா என சாடியுள்ளார். மக்களுக்கு மருத்துவ சேவை வழங்கும் மருத்துவரின் தலைக்கு மேல் தொங்கிக் கிடக்கிருக்கும் அருவாளாக இந்த சட்டம் அமைந்துள்ளது என இந்த தண்டனை சட்டப்பிரிவு மருத்துவ சேவை வழங்குவதில் உள்ள இடர்பாடுகளை கருத்தில் கொள்ளாமல் மருத்துவம் என்னும் தொழிலின் மருத்துவம் அறியாமல் நோயாளிகளுக்காக ஓய்வின்றி தன்னை அறியாமல் நோயாளிகளுக்காக தொண்டாற்றும் மருத்துவர்களின் அருஞ்செயல்களை புரிந்து கொள்ளாமல் உருவாக்கப்பட்டுள்ளது. மருத்துவ சேவை வழங்கும் போது அறியாமல் ஏற்படும் தவறுகள் குற்றச்செயல்கள் என்று சொல்வதும் தவறாகும் என்பதை புரிந்து கொண்டு இந்த சட்டப்பிரிவை திரும்ப பெற வேண்டும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாட்டின் காரணமாக இன்று தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடனும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த அமிர்தாபுதூர் பகுதியை சேர்ந்த சந்திரசேகர் என்பவர் தனது கரும்பு வயலில் காட்டு பன்றிகள் புகாமல் இருப்பதற்காக மின்சார வேலி அமைத்துள்ளார். இந்நிலையில் அதே பகுதியை சேர்ந்த சம்பத் என்பவர் காட்டுப்பன்றியை வேட்டையாட சென்றபோது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கரூரில் உள்ள தலைமை தபால் நிலையம் முன்பு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 சட்ட திருத்தங்களை திரும்ப பெற வலியுறுத்தி மாவட்ட வழக்கறிஞர் சங்கம் சார்பில் வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூரில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 4 டன் பிளாஸ்டிக் பொருட்களை மாநகர நல அதிகாரி கௌரி சரவணன், உதவி ஆணையர் வினோத், சுகாதார அலுவலர் முருகன் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் அடங்கிய குழுவினர் பறிமுதல் செய்து கடை உரிமையாளர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தனர். மதுரை மாவட்டம் கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகன ஓட்டிகள் நாளை முதல் 50% கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற அறிவிப்பை ரத்து செய்ய கோரி தமிழக அரசிற்கு உள்ளூர் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் சின்ன அல்லாபுரம் மாநகராட்சி பள்ளி தலைமை ஆசிரியர் செந்தில்குமார் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். பின்னர் தலைமை ஆசிரியர் மீண்டும் பள்ளிக்கு வரவழைக்கப்பட்டு அவர் கூடுதலாக கவனிப்பார் என அதிகாரிகள் உத்தரவாதம் அளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். வேலூர் மாவட்டம் ஓட்டேரியில் உள்ள அரசு முத்தரங்கம் கலைக்கல்லூரி நுழைவாயில் முன்பு கௌரவ விரிவுரையாளர்கள் ஊதியம் உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசிற்கு வலியுறுத்தினர். விருதுநகரில் CITU மாநில தலைவர் சவுந்தரராசன் தலைமையில் நடைபெற்ற மாநில அளவிலான சம்மேளன நிர்வாக குழு கூட்டத்தின் போது அரசு போக்குவரத்து கழகங்களில் ஏற்படும் இழப்பை தடுக்க வரவுக்கும் செலவுக்கும் இடையேயான பணத்தை அரசு வழங்கினால் பாதி பிரச்சனையை உடனே தீர்க்க முடியும் என்று சவுந்தரராசன் தெரிவித்தார். மாநில குழு கூட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அரசு போக்குவரத்து ஊழியர்களுடைய பிரச்சனைகள் மிக நெடுநாட்களாக தீராமல் தேங்கி இருக்கிறது. போக்குவரத்து கழகங்களுடைய நிலையும் மகிழ்ச்சி கொள்ளத்தக்கதாக இல்லை. அரசாங்கம் ஏற்கனவே ஒத்துக்கொண்டிருக்கிற சில விஷயங்களையும் இன்னும் நிறைவேற்றாமல் இருப்பது வருத்தமளிக்கிறது. போக்குவரத்து கழகங்களை அரசு போக்குவரத்தாகவே பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். தனியார் என்கிற அந்த முயற்சி எந்த வடிவத்திலும் வரக்கூடாது. கான்ட்ராக்ட் முறையில் தொழிலாளிகளை அமர்த்துவது,
பேருந்துகளை கான்ட்ராக்டுக்கு எடுப்பது, அல்லது நாம் பேருந்துகளை வாங்கி அதை கான்ட்ராக்டர் கையிலே கொடுத்து ஓட்ட வைப்பது, அல்லது மினி பேருந்துகள் என்கிற பெயரிலே தனியாருக்கு ஆயிரக்கணக்கான பர்மிட்டுகளை கொடுத்து கிராமங்களை இணைக்கிறோம் என்று செய்வது, இனிமேல் வேலைக்கு எடுக்கிற ஆட்கள் முழுவதும் அவுட்சோர்ஸ் மூலமாகத்தான் நாங்கள் பணிக்கு எடுப்போம் என்று சொல்லுவது, இது போன்ற எல்லா விஷயங்களும் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கிறது. சட்டமன்றத்திலேயே இது எங்களுடைய கொள்கை என்று அறிவித்திருக்கிற ஒரு அவலமும் நடந்திருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் செயல்பட்டு வரும் தனியார் லாரி சர்வீஸ் அலுவலகத்தில் பணியாற்றும் கரும்பூர் பகுதியை சேர்ந்த ஹேம்நாத் என்பவர் மீது எதிர்பாராத விதமாக இரும்பு ஷட்டர் விழுந்து விபத்தில் அவர் தலையில் பலத்த காயமடைந்து உயிரிழந்தார். இது குறித்து சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் பாபு என்பவரின் மருந்து கடையில் இளைஞர் ஒருவர் மருந்து வாங்க சென்றபோது கடை உரிமையாளரின் மனைவியின் செல்போனை அந்த இளைஞர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் அவரை தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் 15 நாட்கள் கண்களை கட்டிக்கொண்டு யோகாசனம் செய்து யோகா ஆசிரியர் குணசேகரன் உலக சாதனை படைத்துள்ளார். இவரது சாதனை ஹை ரேஞ்ச் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் பதிவு செய்யப்பட்டு இவருக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கப்பட்டது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் ஆட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 240 குறைந்து ரூபாய் 54,160க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு ரூபாய் 30 குறைந்து ரூபாய் 6,770 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையும் கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளி ரூபாய் 99க்கும் 1 கிலோ வெள்ளி ரூபாய் 99,000க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கரீபியன் நாடுகளில் ஒரு வார காலமாக துவம்சம் செய்து வந்த பெரில் புயல் கரையை கடந்துள்ளது. கரீபியன் நாடுகளில் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு வீசிய பெரில் சூறாவளி புயலால் வெனிசுலாவில் 11 பேர் உயிரிழந்தனர். பின்னர் இது வடக்கு நோக்கி நகர்ந்து மெக்சிகோவில் பாதிப்பை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து வட அமெரிக்காவில் உள்ள டெக்சாஸில் மணிக்கு 80 மைல் வேகத்தில் புயல் காற்று வீசியதால் கனமழை பெய்து பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கடல் அலைகள் மிகவும் சீற்றமாக காணப்பட்டன. மக்கள் வெளியே நடமாட முடியாத அளவுக்கு பலத்த காற்றும் கனமழையும் டெக்சாஸ் மாகாணத்தையே முடக்கி போட்டது. மேலும் படிப்படியாக வேகம் குறைந்த இந்த சூறாவளி புயல் மணக்கோட்டாவில் கரையை கடந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 3 லட்சம் நிவாரணம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. 22வது உச்சி மாநாட்டில் பங்கேற்க ரஷ்யா சென்றார் பிரதமர் மோடி. ரஷ்ய அதிபர் புதினுடன் பிரதமர் மோடி இன்று பேச்சுவார்த்தை. தலைமைச் செயலகத்தில் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை. சட்டம் ஒழுங்கு தொடர்பாக முதலமைச்சர் முக்கிய முடிவு என தகவல். அண்ணாமலை பகிரங்க மன்னிப்பு கேட்காவிட்டால் வழக்கு. செல்வ பெருந்தகை எச்சரிக்கை. மன்னிப்பு கேட்காவிட்டால் வழக்கு. விக்கிரவாண்டி தொகுதியில் இன்று வாக்குப்பதிவு. அனைத்து ஏற்பாடுகளும் தயார். புதிய குற்றவியல் சட்டத்தில் மருத்துவர்களுக்கான தண்டனை பிரிவை உடனே நீக்க வேண்டும். ஒன்றிய உள்துறை அமைச்சருக்கு கலாநிதி வீராசாமி எம்பி கடிதம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.